ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்நாக்கு அடுத்து நம்ம நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரதுனால இன்றைக்கி வரலட்சுமி பூஜை அதுவும் இருக்குது. அதனால் நம்ம சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா சுண்டல், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ அது பண்ணுறதுக்காக நான் 1 கப்பு சுண்டலை நைட்டே ஊற வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பக்கத்தில் நம்ம பாயில் பண்ணுறப்போ நம்ம தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம அரைக்கிறதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பல் பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் துருவின கேரட்டு, மேலே போடுறதுக்காக துருவின கேரட்டு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், சில்லி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்திட்டு நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. அடுத்தது அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்திட்டு அதை நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வேகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. எப்போவுமே வீட்டில் சும்மா வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுரும். இது தேங்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் அந்த மசாலா ஸ்மெல் வரும். அப்போ இது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்திட்டு இது நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா ஓரளவு கொதிச்சுட்டு நல்லா சுண்டணும். சுண்டி வந்தால் தான் நம்ம சுண்டல் ஆட் பண்ணும்போது அது மேலே அந்த மசாலாஸ் எல்லாமே பிளெண்ட் ஆகும். அதுக்காக நல்லா நம்ம சுண்ட வச்சிடலாம். அப்போ அந்த ரா ஸ்மெல்லும் நமக்கு போயிடும். இப்போ நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற சுண்டலை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அதை கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம மேலே இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டும் கொத்தமல்லியும் சேர்த்திட்டோம் அப்படின்னா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். நம்ம பூஜைக்கு இந்த ஆனியன் நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ அது சேர்க்கலை அப்படின்னாலும் இது நல்லாயிருக்கும். இந்த மசாலா மட்டும் சேர்க்கறதுனால இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். இப்போ கலர்ஃபுல்லாக நமக்கு ஒரு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதிலேயே நீங்கள் கொஞ்சம் நம்ம அந்த ஓமப்பொடி, அப்புறம் கொஞ்சம் நம்ம மாதுளம்பழம், கேரட்டெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு சேட்டாகவும் இது ரெடி ஆகிடும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.